ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாதம்னு சொல்லலாம், இல்லைனா சிக்கன் பிரியாணின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி சிக்கனே சேர்க்காம தான் இந்த பிரியாணியை செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோல் உறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் இப்போ உரிச்சிட்டு அது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா சூடானோன்னு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு 2 வதக்கி விட்டுருங்க. இது வதக்கின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா அப்படியே வதங்கட்டும். இது வதங்கினோன்னே நம்ம மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பச்சை மணம் போனோன்னு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா தூளே சேர்த்துக்கலாம். அதோட 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட பச்சை மணம் போகிற மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இல்லைன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் 2.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 2-3 கொதி வரட்டும். நான் ஏற்கனவே 1.5 கப் பாசுமதி அரிசியை 2-3 தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அந்த அரிசியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் பாசுமதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ தண்ணி நல்லா கொதித்து நல்லா வற்றி அரிசியோட சரிசமமாக ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. மீடியமில் இருந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கவர் பண்ணிடுங்க. ஒரு சர்வியட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தட்டை ஒன்று போட்டு மூடி போட்டுருங்க. நல்லா மூடியை போட்டு 12லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உடனே திறக்க வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண விடுங்க. ரெஸ்ட் பண்ண உடனே அதுக்கு பிறகு நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், மூடியை திறந்த உடனே ரொம்ப கமகமானு தெருவே மணக்கிற அளவுக்கு ஒரு அருமையான சிக்கனே சேர்க்காத சிக்கன் பிரியாணி. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ரொம்ப அருமையான, எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் இந்த ரைஸோட ஒரு சிக்கன் ஒன்று பெரட்டி வச்சுருக்கேன். இந்த ரெசிபியும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம மாலினிஸ் தாபாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching, friends.